பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜனநாயகனின் சனிக்கிழமை சம்பவங்கள் பகுதி 1 இந்த பரப்புரையினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். முதல்ல சுருக்கமாக சொல்லணும்னா, இது அளவில்லாத அன்பு, மக்களின் பார்வை. கொள்கை இல்லாத கூட்டம், அரசியல்வாதிகளின் பார்வை. அரசியல் அறிவற்ற கூட்டம், இது 200 ரூபாய் ஊடகவியலாளர்களின் பார்வை. இதுதான் இந்த படத்தினுடைய சுருக்கமான ரிவ்யூ. இதனோட டீட்டெயில்டான ரிவ்யூவை நம்ம இந்த வீடியோவில் மொத்தமாக காணப்போகிறோம். பண்ணையாளராக இருந்த விஜய் மரக்கடை ஜனநாயகனாக மாறியது வரைக்குமான கட்சிக்காரர்கள் பேரை சொல்றது கூட தைரியம் இல்லை. இவருக்கு ரோட் ஷோ பண்ணக்கூடாது, கையை கட்டக்கூடாது, தலையை நீட்டக்கூடாது, மாலை வாங்கக்கூடாது, சால்வை போடக்கூடாது, அத்தனை விமர்சனமும் உடைச்சார். இது மக்கள்னு கூப்பிட்டாரு, ஸ்டாலின் அவர்கள் மரியாதை இல்லாமல் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம். இன்னும் மக்களை அவங்க அரசியல் படத்தில் அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, இது ஜென்சி கூட்டம் தான் அப்படின்றத சுருக்காங்க. ஏன்னா இது ஒரு நரேட்டிவ் செட்டிங். ஆனால் அங்கே ஜென்சிஸ் மட்டுமே இல்லை, உங்களோட பிரச்சனையை பேசல, ஆழமாக பேசல, அகலமாக பேசல அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லையா. திமுகவின் வாக்குறுதிகளை கேள்விக்குறிகளாக்கினார். ஒரு மனிதன் மீது அன்புனால் இது நீங்கள் கொள்கை ஏற்றிருக்காங்கன்னு சொல்லுங்கள், கொள்கை அரசியல் அறிவித்திருந்த மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னீங்களே, பண்ணீங்களா? 10 லட்சம் வேலை வாய்ப்பு பட்டதாரிகளுக்கு ஏற்படுத்தி தருவோம்னு சொன்னீங்களே, பண்ணீங்களா? 75% ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழர்களுக்கு தருவோம்னு சொன்னீங்களே, பண்ணீங்களா? உயர்த்தினாங்க, வாழ்க்கை முறை உயர்த்தினாங்களா? அப்புறம் விசேஷ ஏற்படக்கூடிய மாசு இருக்கு இல்லையா, சுற்றுச்சூழல் மாசு, அதை கட்டுப்படுது. பெரம்பலூர் போகிற மணி 12 அது வரைக்கும் மக்கள் கூட்டம் அங்கே இருக்காங்க. இது ஓட்ட மாறோட அவசியம் கிடையாது. நேற்று விஜய் வந்து பேசலாம் கூட, இது விஜயோட வெற்றி தான். ஏன் சொல்லலாம், ஆள்கிற மாநில மக்களை தான் நீங்கள் சிறுமைப்படுத்தி கொள்கையற்ற கூட்டம்னு சொல்றீங்க. வேற பாரம்பரியம் கொண்ட இயக்கம், 75 காலம் பாரம்பரியம் கொண்ட கட்சி, 35 காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நீங்க ஏன் இவங்களை அரசியல் படத்தில் காட்டக்கூடிய அன்பு இருக்கு இல்லையா, அது வெறும் அன்பின் வெளிப்பாடு. அது அவர்களின் அதிருப்தியின் வெளிப்பாடு. அந்த அன்பு அவர்களின் நம்பிக்கையின் வெளிப்பாடு. அந்த அன்பு அவர்கள் ஜனநாயக முறையில் உங்ககிட்ட கொடுத்த வாக்குரிமையை வச்சு மாத்திரத்துக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம். நாங்கள் வந்து டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ண வந்திருக்கோம், நாங்கள் டிக்னிஃபைட் பாலிடிக்ஸ் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் 1.5 வருடமே கட்சி இவ்வளோ ஆதரவு பெறுது அப்படிங்கிற ஒரு பயத்தை காமிக்குது. 1.5 வருடமே கட்சி நம்மளோட ஆட்சி சொன்ன கொள்கை தலைவர்களின் கொள்கைகளை உள்வாங்கி அரசியலை உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து மக்களிடம் போய் சேர ஒரு அக்னி குஞ்சுகளை மாறுங்க. இந்த அக்னி குஞ்சுகள் ஊழல் என்னும் மலிந்த காட்டு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு களத்தின் ஒளி. உங்களின் குரலாக இந்த தளத்தில் இருந்து இயங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை சம்பவங்கள் 1 அப்படின்ற இந்த சீரீஸை தொடங்க போகிறோம். இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா வாரம் விஜய் பரப்புரை செய்ய போகிறார் இல்லையா, அந்த பரப்புரைகளின் கூராய்வு மற்றும் அதனுடைய விமர்சனங்கள் இதெல்லாம் தான் நம்ம இந்த விஷயங்களில் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஆனால் இதுதான் முதல் வீடியோங்கிறதுனால இந்த சீரீஸை நான் எப்படி ஆரம்பிக்கணும்னா, பிப்ரவரி 2, 2024 கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து இன்று வரை, அதாவது பனையூர் பண்ணையராக இருந்த விஜய் மரக்கடை ஜனநாயகனாக மாறியது வரைக்குமான ஒரு சின்ன கதை. அதாவது விஜயின் பண்ண சொன்னால் ஒரு குட்டி ஸ்டோரி. அந்த குட்டி ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் திருச்சியில் என்ன பேசினார், அரியலூரில் என்ன பேசினார், புன்னம் போனார், அங்கே என்ன பண்ணார், பெரம்பலூர் போனார், இதோட முதல் கட்ட பரப்புரைக்காக இந்த இடங்களுக்கெல்லாம் போனார், அங்கே என்ன பண்ணார், அதன் பிறகு அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் இல்லை செலிபிரிட்டிஸ் அவரின் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் என்ன, அதை பற்றின விஷயங்கள், மற்றும் கடைசியாக எனக்கு தொண்டர்களிடம், விஜயின் தொண்டர்களிடமோ ரசிகர்களிடமோ ஒரு சின்ன கோரிக்கை. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பிப்ரவரி 2, 2024 அன்னைக்கு வந்து ட்விட்டரில் எந்தவித ஆரவாரமும் இன்றி, எந்தவித படாடோபமும் இன்றி விஜய் ஒரு அறிக்கையின் மூலமாக தனது கட்சி தொடங்கிவிட்டதாக அவர் கூறினார். அதே அறிக்கையில் விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் இன்னும் ஒரு படம் எனக்கு மீதி இருக்குது, இந்த படம் முடிஞ்சிட்டவனே, கோட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்சு நான் 3 நேரம் அரசியல்வாதியாக மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் பிறகும் அப்படி அவர் அந்த அனௌன்ஸ்மெண்ட் விட்டதுக்கப்புறம் எல்லாரும் பெரியவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா கிட்டத்தட்ட சரி, ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, உதயநிதி அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பாராட்டினாங்க. எதுக்குன்னா, இந்த ஜனநாயகத்தில் பிறந்த அனைவரும் அந்த கட்சி ஆரம்பிப்பதற்கும் அவரோட ஜனநாயக தொண்டாட்டத்துக்கும் எல்லாருக்குமே உரிமை இருக்குது, அதனால் அவர் வந்ததை நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவரெல்லாம் சும்மா என்ன, எல்லாரும் எப்படி அறிவிப்பாங்க, ஒரு மாநாட்டோடு ஆரம்பிப்பாங்க, ஒரு பெரிய பிரச்சாரத்தோடு ஆரம்பிப்பாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு சில விமர்சனங்கள் வச்சாங்க. இவரெல்லாம் முழு நேர அரசியலுக்கு வரமாட்டார், இவர் வந்து எப்படி 250 கோடி ரூபா விட்டுட்டு வருவார், இதை மாதிரி பல விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. ஆனால் இந்த விமர்சனங்கள்லாம் உடைக்கிற விதமாக இவர் இன்னும் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுது. ஆனால் அத்தனை விஷயத்தையும் உடைச்சி ஜூன் மாதம் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி
அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி இந்த தமிழ்நாடு ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாட்டை நடத்தும் போது அதில் என்னென்ன பேசினார்னா, பேசிக்காக எங்களோட கொள்கை தலைவர்கள்லாம் இவங்க தான். அம்பேத்கரின் சமூக நீதி கொள்கை, பெரியாரின் சமத்துவ கொள்கை, அப்புறம் அஞ்சலி அம்மாளின் தியாகம், வீரமங்கை வேலுநாச்சியாரின் வீரம், கர்ம வீரர் காமராஜரின் செயல் வீரம், இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பெரிய கொள்கையாக எடுத்துக்கிறோம். நாங்கள் பெரியாரினோட கடவுள் மறுப்பு மட்டும் ஏற்றுக்கல. அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லி தங்களோட கொள்கை தலைவர்கள் அறிவித்தாங்க. தங்களோட கொள்கை பிரகடனம் பண்ணாங்க. அவங்களோட அது ஸ்டாண்ட்ஸ் என்னென்ன முக்கியமான விஷயத்தில், நீட்டில் என்ன, கவர்னர் வேணுமா வேணாமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு அரசியலில் வரவங்க முறையாக என்னென்ன பேசணுமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசினார். அப்புறம் ஒரு சில கட்சிகளை மறைமுகமாக அரசுகளை விமர்சித்தாரே தவிர்த்து பேர் சொல்லி விமர்சிக்கல. அதனால் என்ன ஆச்சுன்னா, ஆனால் பிரம்மாண்டமான கூட்டம், முதல் கூட்டமே எல்லாருமே பிரமிச்சு போகிற அளவுக்கு கூட்டம் வந்தது. அப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்த உடனே முதல் கட்டமாக 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வச்சு விமர்சனம் செய்யப்பட்டாங்க. என்னென்னா, இவருக்கு கட்சி தலைவர்களின் பேரை சொல்கிறதுக்கு கூட தைரியம் இல்லை, இவருக்கு மோடியின் பேரை சொல்ல தைரியம் இல்லை, இவர் அதிமுக விமர்சிக்கலை, அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க தொண்டர்கள் என்ன இவ்வளோ பொறுப்பற்று இருக்காங்க, 2 பேர் இறந்து போயிட்டாங்க, தண்ணீர் குடிக்க வசதி இல்லை அப்படிங்கிற பல விமர்சனங்கள் வச்சாங்க இந்த முதல் மாநாட்டின் மீது. இதற்கு நடுவில் பார்த்திங்கன்னா விஜய் எங்கெங்கே வெளில போனார்னா, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வெளில போனார். அப்போவே பேரை சொல்லுங்க கேட்டிங்களா, இந்தாங்க வச்சுக்கோங்க ஸ்டாலின் அவர்களே அப்படின்ட்டு அப்போ சொன்னார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அஜித் அவர்கள் இறந்தார்கள் இல்லையா, கோவில் அறநிலையத்துறை பணியாளர், அவருடைய இறப்பிற்கு நீதி கேட்கும் விதமாக ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்தி அதில் அவர் மாதிரியே காவல் மரணம்ல யாரெல்லாம் அடைஞ்சாங்களோ அவங்கள ஒரு 20 பேரை கூப்பிட்டு மேடையில் நிறுத்தி அவர்களை வைத்து நியாயம் கேட்டார். அப்போ நடந்தபோதும் உங்களோட பேரிகேடெல்லாம் இடிச்சிட்டாங்க, பேரிகேடை உடச்சிட்டாங்க, டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஆனால் அந்த போராட்டம் நடத்துறதுக்கு எவ்வளோ பாடுபட்டாங்க, 8 கிலோமீட்டர் சுற்ற விட்டாங்கன்ற விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட அநியாயமும் ப்ரெஷரும் விஜயின் மீது தொடர்ந்து ஆளும் கட்சியினாலோ இல்லை காவல்துறையினாலோ கண்டிப்பாக கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஆனால் அதெல்லாம் உடச்சி அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்து அதன் பிறகும் பல கிரிட்டிசிசம் சம்பாதிச்சார். அதன் பிறகு 2வது மாநாடு ஆகஸ்ட் 21 அன்னைக்கு நடத்தி மேரல விட்டுட்டாரு. ஆகஸ்ட் 21 மதுரை, இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ண, வேறு வழி இல்லை, ஸ்தம்பித்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல்வேறு பல லட்சக்கணக்கான மக்கள், ஒரு 8 லட்சம் பேர்கிட்ட எப்படி இருந்தாலும் திரண்டிருப்பாங்க. 8 லட்சம் பேர் 10 லட்சத்துக்கு பேருக்கு மேலே திரண்டிருப்பாங்க. ஒரு 300 ஏக்கரில் திடல், 150 ஏக்கர் பார்க்கிங், 100-200 மீட்டர் நீளத்துக்கு அந்த ரேம்ப்பு, இந்த முதல் மாநாட்டின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அத்தனையும் உடைச்சார். முதல் மாநாட்டின் மீது வைக்கப்பட்ட அத்தனை விமர்சனமும் உடைச்சார். என்னன்னா, ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னார், நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அப்படின்னு சொன்னார். ஏன்னா போன விஷயங்கள் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட அரசியல் எதிரிகளை பேரை சொல்கிறது கூட உங்களுக்கு தைரியம் இல்லைன்னாங்க சொன்னாங்க. அதிமுக விமர்சனம் செய்யலன்னு சொன்னாங்க, அதிமுக விமர்சித்தார். மக்களின் பிரச்சனையை எடுத்து பேசலன்னு ஊடகவியலாளர்களாக வச்ச விமர்சனத்துக்கு மக்களின் பிரச்சனையை ஒன்று எடுத்து வச்சார். இதேமாரி தன் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களை ஒரு கட்டமாக மக்களின் மீது முன்னாடி வர 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 அவர் எடுத்து வச்சு உடைத்து கொண்டே இருக்கிறார். இப்படி இருக்கும் நிலையில் தான் 2வது மாநாடு முடிஞ்சவொன்னே என்னென்ன விமர்சனம் வைக்கப்பட்டது. அங்கிள்னு கூப்பிட்டாரு, ஸ்டாலின் அவர்களை மரியாதை இல்லாமல் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம். இன்னும் மக்களை அவங்கள அரசியல் படத்தில் அவங்கள வெறும் ஆர்ப்பரிக்கிற கூட்டமாக வச்சுருக்காரு, அவங்களோட தொண்டர்களை ரசிகர்களாக வச்சுருக்காரு, ரசிகர்கள் தொண்டர்களாக மாறணும், இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட விமர்சனங்கள் ஊடகவியலாளர்கள்ன்ற பேரில் 200 ரூபாய் ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் வச்சாங்க. ஆனால் உண்மையான ஊடகவியலில் இருக்கவங்க விமர்சனங்கள் வச்சாலும், ஆனால் இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான கூட்டம், இந்த கூட்டம் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய கூட்டம் அப்படிங்கிற ஒரு உண்மையை உணர்ந்து அதையும் எடுத்து போட்டு வெளிச்சமாக காட்டினாங்க மக்களிடம். இது வரைக்கும் இதற்கு பிறகும் என்னதுன்னா, பண்ணையாராகவே இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து விஜயின் மீது வைக்கப்பட்டுட்டே இருந்தது. ஆனால் விஜய், நான் பண்ணையாடிலிருந்து மரக்கடையில் பேசக்கூடிய ஜனநாயகனாக மாறினா என்ன ஆகும் அப்படிங்கிறத செப்டம்பர் 13ஆம் தேதி மக்களிடம் காமிச்சார். ஏன்னா உங்களுக்கு திருச்சி மாநாட்டில் மொத்தமாக பேசுனதை பற்றி தனி வீடியோன்னா நான் ஐகார்டில் தரேன், அதில் பார்த்துக்கோங்க. ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைன்ற ஏன்னா
ஆனால் இதுக்குள்ளே இந்த பர்மிஷன் ஆகிறதுக்குள்ளே நிறைய பிரச்சனை பண்ணிட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். இது இங்கே பண்ணாதீங்க, ரோட் ஷோ பண்ணக்கூடாது, கையை கட்டக்கூடாது, தலையை நீட்டக்கூடாது, மாலை வாங்கக்கூடாது, சால்வை போடக்கூடாது, அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இந்த இடத்துல போகக்கூடாது, இந்த ரூட் வழியாக போங்க, இந்த இடத்துல நிற்கணும், 35 நிமிஷம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறுபட்ட தடைகளையும் உத்தரவுகளையும் ஏற்றுக்கொண்டு தான் அங்கே போயிட்டு போகிறாங்க. அப்படி போகும் பட்சத்தில் ரோட் ஷோலாம் கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஆனால் மக்கள் அங்கேருந்து ஒரு 2000 பேர், ஒரு சில பேர் இல்லை மக்கள் அங்கங்கே நின்று வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு 2000 பேர் தொடர்ந்து அந்த பஸ்ஸை பிரச்சார பரப்புரை வண்டியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாங்க. அப்படி போகும்போது பெரிய அளவில் கூட்ட நெரிசல். ஏன்னா போலீஸ் இதை சரியாக இன்னும் ரெகுலேட் பண்ணலன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா போலீஸின் இன்வால்மெண்ட், காவலர்களின் இன்வால்மெண்ட் இதில் ரொம்ப முக்கியம்னா இந்த வழியில் தான் விஜய் வராருன்னு தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல கூட்டத்தை அப்புறப்படுத்தி இல்லை அங்கே இருக்க வாகன நெரிசல்களை குறைச்சி இல்லை வாகனங்களை திருப்பி விட்டு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை பண்ணலை. ஏன்னா அவதூறு பேர் நாளைக்கு யாருக்கு வரப்போகுது, விஜய்க்கு தானே வரப்போகுது, அரசுக்காக வரப்போகுது. அதனால் இது மாதிரி கிட்ட இடர்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் எப்படி ஒருத்தர், அதாவது விஜய் சர்க்கார் படத்தில் சொல்லுவார் இல்லையா, புழுக்கம் இருக்கும் இடத்துல தான் அங்கேருந்து ஒரு தலைவன் தோன்றுவான், அவன் பெரிய ஆளாக மாறுவான் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த மரக்கடை நிரூபித்தது. 5.5 மணி நேரம், அதாவது 7.5 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 5.5 மணி நேரம், சாதாரணமாக 25 நிமிஷம் எடுக்க வேண்டியது 5.5 மணி நேரம் ஆச்சு மக்களை ஆனால் இருந்தும் அந்த மக்கள் கூட்டம், அந்த 2000 பேர் போனாங்களே, அதை தவிர்த்து போகிற வழிநெடுக மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்கிறாங்க. பெண்களின் கூட்டம், சிறார்களின் கூட்டம், சிறுவர்களின் கூட்டம், முதியவர்களின் கூட்டம். ஏன்னா நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இது வெறும் ஜென்சி கூட்டம் தான் அப்படின்ற மாதிரி சுருக்குறாங்க. ஏன்னா இது ஒரு நரேட்டிவ் சிட்டிங். ஆனால் அங்கே ஜென்சிஸ் மட்டுமே இல்லை, ஜென்சிஸ் கூட சேர்த்து பெரியவர்களும் முதியவர்களும் நடுத்தர வயதுடையவர்களும் பெண்கள் அதிகமாக தாவேக்காவின் துண்டுகளை போட்டுக்கிட்டோம். பெண்கள் நிறைய பேர் அங்கே விஜயை வரவேற்றாங்க வழிநெடுக. இது கூட போகிற 2000 பேரை தவிர்த்து விஜயை ஒரு சுற்றி அந்த போகிற வழி, அந்த 7.5 கிலோமீட்டர் வழி எங்கும் மக்கள் பார்த்து ஆர்ப்பரித்து கொண்டாடினாங்க. அப்படி போயிட்டு மரக்கடையில் போய் நிற்கிறாரு. அப்படி போகும்போது 5.5 மணி நேரம் ஆச்சு, ஒரு 2:45 தான் போகிறாரு. அப்படி போகும்போது 2வது மாநாட்டில் என்னென்ன பிரச்சனைலாம் சொன்னாங்க, மக்களிடம் போய் இன்னும் அவங்களோட பிரச்சனையை பேசலை, ஆழமாக பேசலை, அகலமாக பேசலை அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வச்சார்கள் இல்லையா. அந்த குற்றச்சாட்டுகள் பதிலீடு வைக்கிறது மாதிரி எடுத்தார். திமுகவின் வாக்குறுதிகளை கேள்விக்குறிகளாக்கினார். என்னென்ன இது முதல்ல திருச்சியின் சிறப்பெல்லாம் சொல்லிட்டு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது திமுக தங்களோட கொள்கைகளில் என்னென்னலாம் நிறைவேற்றிருக்காங்க, என்னென்னலாம் நிறைவேற்றலை அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு. ஆனால் மக்களை பார்த்தோன்னே பெரிய அளவில் ஆர்ப்பரித்தார், சந்தோஷம். அதே மாதிரி போன உடனே திருச்சி என்பது திருப்பு உண்மைக்கான இடம். திமுக சேர்ந்த ஒரு அமைச்சர் இங்கெல்லாம் நடத்த விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி கேட்டார். நடத்தி காட்டினார் இல்லையா, மக்களின் திரள் அவர் பின்னாடி நின்னது இல்லையா. விஜய் என்ற ஒரு மனிதனின் மீது உள்ள அன்பினால், இது நீங்கள் கொள்கை ஏற்று இருக்காங்கன்னு சொல்லுங்கள், கொள்கை அரசியல் அறிவு இல்லாதவங்கன்னு சொல்லுங்கள், அன்பு எல்லாத்தையும் முறியடிச்சிடும். அன்பும் ஒரு மீது இருக்கு பாசமும், தங்களை அண்ணனாக, பிள்ளையாக, மாமனாக நினைக்கும் மக்கள் அவரை பார்க்க வருவாங்க. இங்கே மட்டும் இல்லை, இதற்கப்புறம் போகக்கூடிய கிருஷ்ணகிரியாக இருக்கட்டும், நாகப்பட்டினம், எங்கேயா இருந்தாலும் மக்கள் இப்படி வரவேற்பு இருக்க தான் செய்யும். ஸோ இப்படி சொல்லும்போது எம்ஜிஆர் எப்படி இதை, எம்ஜிஆர் அண்ணா அவர்கள்லாம் திருச்சி எப்படி பார்த்தாங்க, திருச்சி என்றாலே திருப்பு மணி தான் அப்படின்லாம் சொல்லிட்டு லிஸ்ட்டு போடுறாரு. என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நிறைவேற்றலை, என்னென்னா நீட்டை எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு சொன்னீங்களே, நீட்டை கேன்சல் பண்ணிட்டீங்களா, கல்வி கடன் மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுன்னு சொன்னீங்களே பண்ணீங்களா, 10 லட்சம் வேலைவாய்ப்பு பட்டதாரிகளுக்கு ஏற்படுத்தி தருவோம்னு சொன்னீங்களே பண்ணீங்களா, 75% ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழர்களுக்கு தருவோம்னு சொன்னீங்களே பண்ணீங்களா, மீனவர்களை கடலோர பழங்குடியினராக அறிவிப்போம்னு சொன்னீங்களே அறிவிச்சிங்களா, அவங்களுக்கு 2 லட்சம் குடிசை மாற்று வீடு தருவோம்னு சொன்னீங்களே தந்தீங்களா, அவங்களுக்கான கருவாடு மீன் காய வைக்கக்கூடிய இடம் பண்ணித்தருன்னு சொன்னீங்களே செஞ்சிங்களா, நெசவாளர்களுக்கு அவங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை 12% 8% குறைப்போன்னு சொன்னீங்களே பண்ணீங்களா, 3 லட்சம் வீடு கட்டித்தருன்னு சொன்னீங்களே கட்டி தந்தீங்களா, ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு 10,000 ரூபா மானியம், அவங்கள ஓனர் ஆக்கிறதுக்கு 10,000 ரூபா மானியம் தருவோன்னு சொன்னீங்களே பண்ணீங்களா, டீச்சர்ஸை டெம்பரவரி டீச்சர்ஸை பெர்மனெண்ட் ஆகும்னு சொன்னீங்களே பண்ணீங்களா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு வேலைவாய்ப்புனுக்கு கொண்டு வருவோன்னு சொன்னீங்களே கொண்டு வந்தீங்களா,
அப்புறம் வந்து கோவில் பணியாளர்களுக்கு பணி ஊதியமும் ஓய்வூதியமும் பண்ணுவோன்னு சொன்னீங்களே, அதை பண்ணிங்களா? இது மாதிரி பல்வேறுபட்ட பொதுவான பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு 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 உடச்சிட்டாரு. இதுக்கப்புறம் திருச்சிக்கு வருவோம். திருச்சிக்கு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த ஓஎஃப்டி, அதாவது அங்கே ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ரயில்வேஸ், அது மாதிரி சொல்லிவிட்டு விவசாயிகளும் திருச்சியின் மிகப்பெரிய முதுகெலும்பு. ஆனால் அவர்களுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காவேரி தண்ணி பிரச்சனை இருக்குது, அது இவங்க சரி பண்ணாங்களா, விவசாயிகளுக்காக வேறு என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு, அப்புறம் இங்கே இருக்க மக்களுக்கு குடி தண்ணி பிரச்சனை இருக்குது. அங்கே சுற்றி இருக்க மற்ற ஊர்களில் திருச்சின்றது 9 தொகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ஒரு சில வேறு சில தொகுதிகளில் இந்த தண்ணி பிரச்சனை இருக்குது. மணல் மாஃபியா ஒரு ரெண்டு மினிஸ்டர் இருக்காங்க, உங்களுக்கு என்ன பண்ணாங்க, உங்களுக்கு மணல் மாஃபியா தவிர்த்து வேறு என்ன நடக்குது. அப்புறம் வந்து ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் எப்போ கட்டி முடிப்பீங்க? ஏன்னா ரீசெண்டாக அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் வந்து டீகமிஷன் பண்ணப்பட்டது. அந்த டீகமிஷன் பண்ணப்பட்ட ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் எப்போ கொண்டு வருவீங்க? அப்புறம் பாதாள சாக்கடை திட்டம் எப்போ முழுவடையும்? அப்புறம் கிட்னி திருட்டை பற்றி பேசினேன். ஏன்னா போன மாநாட்டிலையுமே இது ஏன் பேசலை, கிட்னி திருட்டுகள் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்க ஒரு தொகுதியை சேர்ந்தவர் தான் அந்த எம்எல்ஏ. அவருக்கு சொந்தமான ஒரு மருத்துவமனையில் தான் இது மாதிரி கிட்னி முறைகேடு நடந்தது. இந்த கிட்னி முறைகேடு இதை பற்றி பேசினார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு அது இது மாதிரி தப்பாக பேசுகிறீங்க, அது மாதிரிலாம் சொல்லிவிட்டு முடிச்சுட்டு போகிறாரு. ஏன்னா திருச்சியில் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இந்த மைக் கோளாறு ஆகிடுச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாருமே திமுகவின் சதி, இது திமுகவின் சதியா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் திமுகவின் சதி இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு ஏன் இதை மாதிரி தோணுதுன்னா, அங்கே ஃபஸ்ட்டு வந்து விஜய் பேசின மைக் இருக்குல்லையே, அது நம்ம ப்ராட்காஸ்டிங் பண்ணாங்களே யூடியூப்பில், அது எல்லாத்துலேயும் அவங்களுக்குலாம் நல்லா கேட்டுது. ஏன்னா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், முழு 5.5 மணி நேரமும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஆடியோ கேட்டுது. ஆனால் அங்கே இருக்க மக்களுக்கு அந்த ஆடியோ கனெக்ட் ஆகலை. அப்போ என்ன பண்ணாங்க, ப்ராட்காஸ்டிங் மைக்கை கொடுத்துட்டு அங்கே இருக்க மக்கள் கேட்குற மாதிரி மைக்கை வாங்கிட்டாங்க. அதனால் ப்ராட்காஸ்டர்ஸு கேட்கல. ஸோ அதனால் ப்ராட்காஸ்டிங்கில் நம்மளுக்கு ஆடியோ கேட்கல, அங்கே இருக்க இறைச்சலான ஆடியோ தான் நம்மளுக்கு வந்தது. இதுதான் பிரச்சனை. ஏன்னா இதை மற்ற இடத்துல சரி பண்ணிட்டாங்க. அரியலூர்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் 2 மைக் வச்சு பேசிட்டு வரும். ஒன்று வந்து ஓவி மைக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் ஸ்பீக்கர்ஸ்க்கு போகிற அவுட்டு. ஸோ அதை பேசிவிட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த டெக்னிக்கல் விஷயத்தை இன்னும் சரியாக பின்பற்றணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மக்களுக்கு வந்து இடையூறுகள் நிறைய ஏற்படுது. ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கும்போது அங்கே இருக்க அன்றாட வாழ்க்கைகளை நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணாங்க, அவங்களோட விற்பனை, அவங்களோட தொழில் முடக்கப்பட்டது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அடுத்த வாட்டி சரியான பிளானோட சரியான தொண்டர்களின் இதோட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கருத்து. இதன் பிறகு பார்த்திங்கன்னா இங்கே முடிச்சுட்டு போகவே ஒரு 4 மணி ஆகிடுச்சு. 4 மணிக்கு அப்புறம் இவர் இன்னும் 3 இடத்துக்கு போகணும். அரியலூர் போகணும், குன்னம் போகணும், பெரம்பலூர் போகணும். அடுத்து வந்து அரியலூர் போகிறாரு. அரியலூர் போனால் அங்கேயும் அவ்வளோ பெரிய கூட்டம், 6 பறிக்கும் கூட்டம். அந்த அளவுக்கு கூட்டம் அவரால் உள்ளே போக முடியல. இங்கே எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தாலும் ஹைவேல போயிட்டாங்க. ஹைவேலையும் பார்த்தீங்கன்னா குதிரைகள் குறுக்க வந்தது, அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அரியலூர் போகிறாங்க. அரியலூர்லேயும் 6 பறிக்கும் கூட்டம், மக்கள் அங்கே கம்பத்தில் ஏறுறது, அது இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் பதறியப்பா இறக்குங்கப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. அதை வந்து ஹைலைட்டாக அதை மட்டும் எடுத்து போடுறாங்க. இதுதான் ஊடகத்தின் தரமாக இருக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரியலூரில் போய் என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அரியலூர்லையுமே திருச்சியில் பேசினது நிறைய பேர் கேட்கல. அதனால் திருச்சியில் பேசினதை நான் கொஞ்சோண்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அரியலூர் பிரச்சனை வரேன் அப்படின்ட்டு வந்தார். அப்போ தான் என்ன பண்ணாருன்னா, இந்த அவர் துண்டு சீட்டு வச்சு பேசுகிறது நிறைய கலாய்ச்சாங்களே, இதுக்கு வேறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ளேருந்து எடுத்து இதுக்கு வேறு சீட்டு இருக்குது அதை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசி அதையும் நல்லா உடச்சி விட்டுருந்தார். ஸோ அப்படி பேசும்போது அரியலூர் வைத்து என்ன பேசியிருந்தாருன்னா, இங்கே இருக்க மக்களுக்கு வந்து இங்கேருந்து தான் போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கார். ஆனால் உங்களுக்கு போக்குவரத்து வசதி, பேருந்து வசதிலாம் இந்த அளவில் இருக்குது. உங்களுக்கு இன்னமும் குடி தண்ணி பிரச்சனை இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொழில் பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அப்புறம் முந்திரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டாசு ஆலைகள் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு முந்திரி கம்பெனி வரணும், முந்திரி ப்ராசஸிங் கம்பெனி வரணும் அப்படின்னு எத்தனை நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அமைச்சு தந்தாங்களா? உங்களோட உங்கள் வாழ்க்கை முறையை உயர்த்தினாங்களா? அப்புறம் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரினால் ஏற்படக்கூடிய மாசு இருக்கு இல்லையா, சுற்றுச்சூழல் மாசு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க? அதை கட்டுப்படுத்தினா தான் மக்களின் உடல் நலம் முன்னேறும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு பிறகு பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி பேசுகிறாரு. கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணணும், அதை சரியாக இது பண்ணணும், அது மாதிரிலாம் சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேருந்தும் இதுமாரி விடைபெறார். இது மாதிரி அங்கே இருந்தோம் இங்கே இந்த மாதிரி நடக்குது. அது மாதிரி சென்ட்ரலாக போன வாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, எதையும் பற்றியுமே ஸ்பெசிஃபிக்காக பேசலை. அவருக்கு வந்து டீப் நாலேஜ் இல்லை. ஏன்னா கொடுத்துருக்க டைமில் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோதான் பேச முடியும். அதனால்
இந்த வாட்டி அவர் டைம் எடுத்து ஒரு பிரச்சனையாக அந்தந்த மக்களுக்கு போய் சென்றடைகிற மாதிரி ஒரு விஷயமா பேசினார். இதற்கப்புறம் குன்னம் போகிறாரு. குன்னத்தில் போய் பேசுகிற மாதிரி பிளான் இல்லை, ஜஸ்ட் அவங்க மக்களை பார்த்துட்டு க்ரீட் பண்ணிட்டு போயிட்டார். அதன் பிறகு பெரம்பலூர் போகிறப்போ மணி 12. அது வரைக்கும் மக்கள் கூட்டம் அங்கே இருக்காங்க. நீங்கள் என்னதான் 1000 ரூபா கொடுத்தாலும் 2000 ரூபா கொடுத்தாலும் ஒரு கோழி பிரியாணி கொடுத்தாலும் அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தாலும் மக்கள் நிற்க மாட்டாங்க. அந்த மாதிரி பொருளாதார பெனிஃபிட்ஸ்க்கு மக்கள் நிற்க மாட்டாங்க. மக்கள் ஒருத்தர் மீது வைத்திருப்ப அன்பாலும், இந்த அன்பை எல்லாரும் கவர்ச்சின்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த கரிஸ்மாவை கூட அதை கவர்ச்சின்னு சொன்னால் ஒரு மாதிரி இதை மலினப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி 200 ரூபாய் ஊடகவியலாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரிஸ்மாவை வந்து பார்த்திங்கன்னா கவர்ச்சி கொஞ்சம் மலினப்படுத்தி பேசலாம் இல்லையா, அது மாதிரி மாற்றி அது மாதிரி சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க. இங்கேயும் பார்த்துட்டு மக்களை பார்த்துட்டு இங்கே இந்த வழியில் பார்த்திங்கன்னா இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா மக்கள் வேல் கொடுத்தாங்க அரியலூரில், அதை பெரும் மரியாதையோடு பெற்றுக்கொண்டார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் கிளாஸ் கொடுத்தாங்க, துண்டு தூக்கி போட்டாங்க ஒரு பெரிய மனுஷன். இதுமாரி பல விஷயங்கள் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. மக்கள் ஒரு மாற்றத்திற்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இந்த மக்களின் கூட்டம் எதை உணர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் இதெல்லாம் ஓட்டா மாறிடுமா, இது ஓட்டா மாறணுன்ற அவசியமே கிடையாது. நேற்று விஜய் வந்து பேசலான்னா கூட இது விஜயோட வெற்றி தான். ஏன் சொல்கிறேன்னா, அத்தனை பேர் நின்றாங்க. 6 மணிக்கு திருச்சியில் வர ஆரம்பித்தவங்க 12 மணி வரைக்கும் 3-4 மணி வரைக்கும் அங்கேயே நின்றுருக்காங்க. அப்படி இருக்க மக்கள் தன்னார்வமாக வந்த மக்கள் விஜய்க்கு ஓட்டு போடாமல் போயிடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் என்ன காரணத்தோட அது மாதிரி ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். சனிக்கிழமை சம்பவம் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? எப்பவும் போல விமர்சனங்கள் என்ன வரலாம், இத்தனை நாளாக ஸ்டாலின் அவர்களோ இல்லை வந்து உதயநிதி அவர்களோ பெரிய அளவில் விஜய் பற்றி பேசலை. ஆனால் இந்த விஷயம் ஆரம்பித்த உடனே, சனிக்கிழமை சம்பவம் முதல் பகுதி ஆரம்பித்த உடனே ஸ்டாலின் அவர்கள் முப்பெரும் விழா பற்றிய ஒரு அறிக்கை விடும்போது அதை சொல்கிறாரு, நம்ம ஒன்றும் இப்போ தொடங்கின கட்சிகள் மாதிரியோ கொள்கையற்ற கூட்டத்தை வச்சு நம்ம மக்களை இடையூறு பண்ணுறவங்க இல்லை அப்படிங்கிறத விஜய் தான் சொல்கிறாரு. கேட்டால் அவங்க விஜய் சீமானை சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க. சீமானு கூட பொலிட்டிக்கல் ரெகக்னிஷன் தந்துடுவாங்க, விஜய்க்கு தரமாட்டாங்கன்றத இதுமாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் கொள்கையற்ற கூட்டம்னு சிஎம் அவர்கள் விமர்சிக்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் நல்ல கன்சிடரபிள் கூட்டம் தான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும், அவங்கள அரசியல் மயப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர் 200 ரூபா ஊடகவியலாளர் இருக்காங்கள்ல, இவங்களாம் வெறும் கூட்டம், அவரை பார்த்து பேசினவுடனே கிளம்பிடுவாங்க, அவர் பேச்சை கேட்கறதுக்குலாம் யாரும் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் அரசியல் அறிவு இல்லாத கூட்டம் தான் அப்படின்ற அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி சொல்கிறவங்களுக்கு எனக்கு ஒரே கேள்வி தான், இந்த மாதிரி கொள்கையற்ற கூட்டம்னு யாரை சொல்கிறீங்க தெரியுமா? நீங்கள் இதே நீங்கள் ஆள்கிற மாநில மக்களை தான் நீங்கள் சிறுமைப்படுத்தி கொள்கையற்ற கூட்டம்னு சொல்கிறீங்க. 1.5 வருடமே ஆன ஒரு கட்சி அவங்க வந்து மக்களை அரசியல்படுத்தலைன்னு சொல்கிறீங்க. 100 வருட காலமாக கொள்கை பயணம் கொண்டவங்க, 75 வருடம் அரசியல் வரலாறு கொண்டவங்க, 25 வருடம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவர்கள், நீங்கள் ஏன் பண்ணலை? இந்த மக்கள் இந்த 1.5 வருஷமாக தானே விஜய் இருக்காரு. விஜய் கட்சி தொடங்கினார் February 20 தொடங்கினார். இப்போ செப்டம்பர் 2020 1.5 வருடமே ஆன விஜயை வந்து இவ்வளோ கேள்வி கேட்கும்போது மற்ற 3 வீரர்கள் விஜய் நோக்கி நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா மற்ற 3 வீரர்கள் உங்களை நோக்கி இருக்கு இல்லையா? 100 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட இயக்கம், 75 கால பாரம்பரியம் கொண்ட கட்சி, 35 காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நீங்கள் ஏன் இவங்களை அரசியல்படுத்தலை? விஜய் சொல்கிறாரு, நானே போன வாட்டி திமுக தான் ஓட்டு போட்டேன், உங்களை நம்பி ஓட்டு போட்ட பல மக்கள் அங்கே இருந்தாங்க இல்லையா, அவங்கள நீங்கள் அரசியல்படுத்தலை. அப்போ அவங்கள அரசியல்படுத்துறது உங்களோட குற்றம் தானே. முதல்ல புது கட்சி கேள்வி கேட்கும் போது மற்ற 3 வீரர்கள் உங்களை நோக்கி இருக்காது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயமா, உங்கள் கூட கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, உங்கள் கூட ஏதோ ஒரு ஒப்பந்தத்தில் நீங்கள் கூட 20 சீட்டோ 30 சீட்டோ ஒரு எம்பி சீட்டோ ஒரு ராஜ்யசபா சீட்டோ நோக்கி தான் இருக்காங்க. ஆனால் உங்களிடமிருந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதாவது நல்லாட்சியை தவிர்த்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களுடைய மிகப்பெரிய ஜனநாயக பவரான தங்களோட வாக்கை உங்களுக்கு அளித்த மக்கள், அதே மக்கள் நீங்கள் எங்களுக்கு ஆட்சி விரோதமாக இருக்குன்னு நினச்சி உங்களை தூக்கி போட்டுட்டு தங்களை உயர்த்த, தங்களை மதிக்கிற, தங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக பாடுபடுவார் அப்படின்று திரையில் தோன்றிய நாயகன், அப்போ அவர் மீது வச்சிருந்த அன்பு, அவர் மீது வச்சிருந்த ஈர்ப்பு இன்னைக்கு தெருவிற்கு வந்து ஜனநாயகனாக நிற்கும் பொழுது அவர் மீது பெரிய அன்பை காட்டுறாங்க. அவர்கள் மீது
மக்கள் விஜயின் மீது காட்டக்கூடிய அன்பு இருக்கு இல்லையா, அது வெறும் அன்பின் வெளிப்பாடு இல்லை, அது அவர்களின் அதிருப்தியின் வெளிப்பாடு. அந்த அன்பு அவர்களின் நம்பிக்கையின் வெளிப்பாடு. அந்த அன்பு அவர்களின் புரட்சியின் வெளிப்பாடு. இந்த அன்பை கொச்சைப்படுத்துகிற விதமாக தான் நீங்கள் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த கொள்கையற்ற கூட்டம், அரசியலற்ற கூட்டம் அப்படின்றதெல்லாம் உங்களோட அரசியல் முதிர்ச்சியை கண்டிப்பாக காமிக்கல, உங்களோட ஊடக தர்மத்தை கண்டிப்பாக காமிக்கல. ஏன்னா இது 1.5 வருடமே ஆன கட்சி இவ்வளோ ஆதரவு பெறுது அப்படிங்கிற உங்களோட பயத்தை காமிக்குது. 1.5 வருடமே ஆன கட்சி நம்மளோட ஆட்சியை பறிச்சிருமோன்ற பதட்டம் தெரியுது. 1.5 வருடமே ஆன கட்சி மக்களின் அதிருப்தி ஓட்டுகளை அறுவடை பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய பதட்டம் தெரியுது. இதுதான் நீங்கள் கொள்கை இல்லாத கூட்டம், அரசியல் அறிவு இல்லாத கூட்டம்னு அவங்கள சொல்ல அவங்க மக்கள் உங்கள் பக்கம் இல்லை, அவங்க பக்கம் திரும்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுதான் மக்களின் இயல்பு. இது இவங்க சொல்கிறது. இதன் பிறகு இன்னொரு பெரிய மனுஷர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அணில் குஞ்சுகள் அப்படின்ட்டு சின்ன பசங்க மாதிரி, அதாவது சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் சண்டைகள் இருக்கும்போது யூஸ் பண்ணுற வார்த்தைகளை அரசியல் களத்தில் யூஸ் பண்ணி அவரோட அரசியல் முதிர்வின்றதை காமிச்சிட்டார். ஆனால் நீங்கள் இந்த தொண்டர்களாகிய நீங்கள் ரசிகர்களாகிய நீங்கள் இந்த விமர்சனம் இருக்கு இல்லையா, அணில் குஞ்சுகள் அப்படின்ற விமர்சனம், அதை மாற்றுங்க. நாங்கள் பெரியாரின் சமத்துவ கொள்கையை படித்தோம், நாங்கள் அம்பேத்கரிய சமூக நீதி கொள்கைகளை படிச்சுக்கிட்டோம், நாங்கள் ஒரு வீரமங்கை வேலுநாச்சியாரின் தியாகத்தை படிச்சிருக்கோம், நாங்கள் அஞ்சலை அம்மாளின் வீரத்தை பற்றிருக்கோம், அவங்களோட விடுதலை போராட்டத்தை நாங்கள் போற்றி கர்மவீரர் காமராஜரின் செயல் வீரத்தை கொண்டு இதெல்லாம் படித்து உள்வாகி நீங்கள் பாரதி கண்ட அக்னி குஞ்சுகளாக மாறுங்க. நீங்கள் இது அரசியலில் குதிப்பதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரசிக குஞ்சுகளாக இருந்த நீங்கள் இதன் பிறகு சொன்ன கொள்கை தலைவர்களின் கொள்கைகளை உள்வாங்கி அரசியலை உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து மக்களிடம் போய் சேர ஒரு அக்னி குஞ்சுகளாக மாறுங்க. இந்த அக்னி குஞ்சுகள் ஊழல் என்னும் இந்த மலிந்த காட்டு இருக்கு இல்லையா, அதை அழித்து அந்த நிலத்தை கொள்கைகள் என்னும் உரம் போட்டு மக்களிடம் தங்களோட கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்து அவங்களோட வாக்கு என்னும் அறுவடையை பண்ணி நீங்கள் உங்களோட நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதை விஜய்க்கு வாக்குகளாக மாற்றக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இன்னமும் சமூக ஊடகங்களில் மலினமாக போயிட்டு மற்றவங்கள போய் கமெண்ட் பண்ணுறது இது கூடாது. அதேமாரி ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது ஒரு என்டிடிவி ரிப்போர்ட்டர்கிட்ட போயிட்டு ஒரு தேவையில்லாத ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணி ஒரு நேஷ்னல் மீடியா அளவுக்கு உங்களோட இம்மெச்சூரிட்டியை காமிக்கிறீங்க. ஏன்னா ஒரு சில தொண்டர்கள் தான் இப்படி இருக்காங்க, ஆனால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இது நீங்கள் உங்கள் ஒருத்தரோட உழைப்பு கிடையாது, இதன் பின்னாடி லட்ச கோடி கணக்கான மக்களின் நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையை தூக்கி பிடிக்கணும்னா நீங்கள் கொள்கைவாதிகளாக மாறணும். கொள்கைவாதிகளாக மாறணுன்றது கூட இல்லை, நீங்கள் அரசியல் முதிர்ச்சி பெறணும். ஏன்னா உங்களோட அரசியல் முதிர்ச்சி தான் மக்களை உங்களோட விஜயிடம் திருப்பும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஜனநாயகத்தின் பெரிய ஒரு ஆபத்து என்னன்னா, விஜய் சொன்ன மாதிரி தான் எதிர்கட்சி இல்லைன்ற ஒரு நினைப்பு தான். ஏன்னா இன்னைக்கு அதிமுக பல கட்சியாக உடஞ்சிருக்குது. திமுகவை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு கட்சி இல்லை. அந்த மாதிரி கட்சியாக வரதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மக்களின் நம்பிக்கையை பெற்று இருக்கீங்க. ஆனால் உங்களோட செயல்கள் மக்களுக்கு பெரிய அதிருப்தியை கொடுத்துருச்சுன்னா, இவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கு இல்லையா, ஒரு ஜென்ரேஷனோட நம்பிக்கை இருக்குல்ல, அது உடஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு ஜென்சிஸ் பார்க்குறோம், ஜென்சி நேபாளில் என்ன பண்ணாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அவங்க எடுத்த வன்முறையை நான் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் அவங்க நினச்ச அரசியல் மாற்றத்தை அவங்க கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஏன்னா அங்கேயும் இதே போல் ஊழல் மலிந்து ஆட்சி கரப்டாகி எந்தவித வேலைவாய்ப்பு குறைஞ்சி பல விஷயங்கள் அங்கே நடந்து ஜென்சிஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணி இன்னைக்கு மாற்றம் வர வச்சுருந்தாங்க. ஓகே, அதை பற்றின வீடியோ வேணால் இங்கே ஐகார்டில் போட்டு தரேன் பாருங்கள். அப்படி இருந்த மக்கள் போராடி கொதித்தெழுந்து அந்த அரசை மாற்றுறாங்க. ஆனால் அதே பவர் அமைதியான முறையில் ஜனநாயக முறையில் உங்ககிட்ட கொடுத்துருக்க வாக்குரிமையை வச்சு மாற்றுறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் இது. இந்த சந்தர்ப்பத்தை உங்களோட ரசிக மனப்பான்மையால் கெடுத்துடாதீங்க. இதுதான் நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ரெக்வெஸ்ட். சமூக வலைதளங்களில் பொறுப்பாக செயல்படுங்க. ஏன்னா தேர்தல் வர வர சமூக வலைதளங்கள் பெரிய அளவில் பார்க்கப்படும். நீங்கள் இவங்க விமர்சனம் பண்ணாங்கன்னா அவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்கு பதில் எங்களோட கொள்கை இதுதான், நாங்கள் டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ண வந்திருக்கோம், நாங்கள் டிக்னிஃபைட் பாலிடிக்ஸ் பண்ண வந்திருக்கோம், நாங்கள் கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் இப்போ நாங்கள் சொல்யூஷன் ட்ரிவன் பாலிடிக்ஸ் எப்போன்னு பேசுங்க. ஏன்னா உங்களோட தலைவர் அதை பேசியிருக்காரு. உங்களோட தலைவர் அவர் மீது வச்சு ஒரு கட்டத்தில் அவர் மீது வச்ச விமர்சனங்கள் எல்லாம் அடுத்தடுத்து சந்திப்புகளை உடச்சிக்கிட்டே வந்தார்.
கட்சி தொடங்க மாட்டாருன்னு சொன்னாங்க, கட்சி தொடங்கினாங்க. மாநாடு நடத்த மாட்டாருன்னு சொன்னாங்க, மாநாடு நடத்துகிறாங்க. மக்கள் பிரச்சனையை பேச மாட்டாருன்னு சொன்னாங்க, மக்கள் பிரச்சனையை பேசினாங்க. பேரிட்டு கூப்பிட தைரியம் இல்லைன்னாங்க, பேரிட்டு சொன்னார். ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னார், இப்போ நரேந்திர மோடிஜின்னு சொன்னார். மரியாதை இல்லைன்னாங்க, சிஎம் சாருன்னு சொன்னார். அவர் மீது வைக்கப்பட்ட ஒரு விமர்சனங்களையும் உடைத்தெறிந்து வந்தார். அவரை பின்பற்றக்கூடிய நீங்கள், அவரை சப்போர்ட் செய்கிற நீங்களும் உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை சரியாக எடுத்துக்கொண்டு அதனை மாற்றி தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. மாறுங்க, மாற்றம் கண்டிப்பாக வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரேன்.